guys, இன்னைக்கு என்ன அப்படின்னா லட்டு செய்கிற ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பேசிக்கலி ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்காது. ஆனால் என் ஹஸ்பண்ட் செய்கிற லட்டு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கெஞ்சி இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டாச்சு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா. வழியே அவங்க செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறமா சீனி பாவு அந்த சைடில் கடலை மாவுன்னு எல்லாத்தையும் போட்டு அவங்க பூந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூந்திக்கு வந்து கொஞ்சம் முருகலாறு ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா காரா பூந்தி மாதிரியே இருந்துச்சு. நல்லா ஸ்நாக்ஸ்க்கு இருந்துச்சு. ஆனால் உடனே காரா பூந்தியை தனியாக எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவங்க அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டுறேங்கிற பேரில் எல்லா பக்கமும் செதறி வச்சிட்டாங்க. சரி ஓகே, ஒரு காரா பூந்தி கேட்டது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோத்தையும் நானும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். மறுபடியும் பார்த்தா முடிச்சிட்டாங்க. ஆனால் வேலை எனக்கு பயங்கர வேலை இருந்துச்சு. அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் செதறி இருந்துச்சு. வீட்டை ஃபுல்லாக தூத்து தொடச்சி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தா இவங்க லட்டெல்லாம் செஞ்சு காய வச்சுட்டாங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக காயணும் அப்படின்னு சொன்னதுனால நானும் விட்டுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோத்தையும் பாக்ஸில் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லட்டு லவர்ஸ்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க.